அனைவருக்கும் வணக்கம். வேளாண் பட்டதாரிகளையும் வேளாண் குடிமக்களையும் ஏமாத்துவதா திமுகவோட வேலை. எப்படி சொல்கிறது தெரியுங்களா? 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் மதுரையில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகிறார். அது அமைக்கல, 4.5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜ் நான் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கருணாநிதி மட்டும் ஆட்சி அமைச்சிருந்தால் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் வந்திருக்கும் அப்படின்னாங்க. அதுவும் நடக்கலை. 2005ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் பெரியகுளத்தில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும்னாங்க. அங்கே ஏற்கனவே தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது, அதில் அமைக்கப்படும். ஆனால் அதை பின்னாடி திமுக அரசு நிறைவேற்றலை. 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி முடிஞ்சிடும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் சூழ்நிலையில் கருணாநிதி அவர்கள் அறிவித்தாங்க தோட்டக்கலை பல்கலைக்கழகம். எங்கே தெரியுங்களா? கல்லூரியே இல்லாத சேலத்தில் அமைச்சாங்க. அங்கே உட்கட்டமைப்பே இல்லை, அங்கே அறிவிச்சார். பின்னாட்கள் அது செயல்படுத்த முடியாமல் போச்சு. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் அதுக்கான ஒரு கோரிக்கை போச்சு. ஆனால் கொரோனா வந்துச்சு, நின்றுச்சு. ஆனால் வேளாண் பல்கலைக்கழகத்துக்காக வேளாண் குடிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆற்றிய பங்கு மிகப்பெரியது. அதாவது கிள்ளிக்குளத்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜும் மதுரையில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் காலேஜும் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் துவங்கப்பட்டது. அதே மாதிரி 2011 to 2021 வரைக்கும் 5 வேளாண் கல்லூரியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கியிருக்கு. அதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான பிரத்யேகமாக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை அம்மா அவர்கள் துவங்கினாங்க. திமுக அரசு இப்போ நினச்சா எல்லா உட்கட்டமைப்பு வசதி இருக்குது. தோட்டக்கலை பல்கலைக்கழகமோ வேளாண் பல்கலைக்கழகமோ துவங்கறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. தோட்டக்கலை பல்கலைக்கழகம் துவங்கறதுக்கு 11 முழுநேர ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அதே மாதிரி 10 பகுதி நேர ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. 61 தோட்டக்கலை பண்ணைகள் இருக்குது. 7 தோட்டக்கலை கீழேயும் பூங்காக்கள் இருக்குது. இத்தனை கட்டமைப்பு வசதிகள் இருக்குது. ஒரே ஒரு அறிவிப்பு, மத்திய அரசு கோரிக்கை வச்சா போதும். அதே மாதிரி மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் வேணுமா, மத்திய அரசுக்கு நட்பு ரீதியாக கோரிக்கை வைக்கணும். நீ உடனே ஆளுநருக்கு எதிராக வாள் சுருட்டி வாள் எடுத்து தீட்டி கத்தி சுத்துற வேலையில் ஆகாது. கோரிக்கை வச்சு பெற்று கொடுத்தால் நமக்கு வேளாண் நிதியும் கிடைக்கும். ஆராய்ச்சி செய்வதற்காக இன்னொரு பல்கலைக்கழகம் அடிஷ்னலாக நிதி கிடைக்கும். கூடுதல் நிதியெல்லாம் பெற்று நம்ம வேளாண்மையில் சிறப்பாக செயல்படலாம். அதாவது முதல்ல இமாச்சல் பிரதேசத்தில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் இருக்குது. அதுக்கப்புறம் 2000 ஆண்டு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் துவங்கினாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக தோட்டக்கலை பல்கலைக்கழகம் துவங்கப்படும். இதற்கான கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தோட்டக்கலை பட்டதாரியான நான் கண்டிப்பாக கோரிக்கை வைப்பேன். நன்றி, வணக்கம்.